இந்த ராசியில பிறந்தவங்க இயற்கையிலேயே நல்ல ஆளுமை அதிகார மனோபாவம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு செவ்வாய் தான் ராசி அதிபதிங்க. உடல் வலிமைங்கிறது இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இருக்குதோ இல்லையோ மன வலிமை அதிகம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பார்க்கறதுக்குமே தோரணங்கிறது சிறப்பாக இருக்கும். பார்க்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொந்தளிக்கக்கூடிய ஒரு எரிமலைன்னு சொல்லலாங்க. திட்டம் தீட்டுறதா இருக்கட்டும், அந்த திட்டத்தை செயல்படுத்துறதா இருக்கட்டும், இவங்களுக்கு இவங்க தாங்க நிகர்னு சொல்லலாம். ஒரு குழுவை வழிநடத்தி போகக்கூடிய திறமை, ஒரு டீம் லீடர்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக வரும்னு சொல்லலாங்க. ஒரு தலைமை பொறுப்பேற்று நடக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய திட்டங்களை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். தனக்குள்ளேயே சந்தேகங்கள் கேட்டு அதில் ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடியவங்களாக தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்ககிட்ட பொறுத்த வரைக்குமே ஒரு அன்பாக சொன்னால் என்ன வேணாலும் கேட்டுக்குவாங்க. கட்டளை இட்டாலோ அதிகாரம் செஞ்சாலோ அதை கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. மன உறுதுமை சிறப்பாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் பாசத்துக்கு அடிமையானவங்கன்னு சொல்லலாங்க. அதிகளவு உள்ள கட்டுப்பாடுகள் மட்டும் இவங்ககிட்ட விதிக்கக்கூடாது. இந்த ராசிக்காரங்க நெருப்பு ராசிக்காரங்களோடையும் காற்று ராசிக்காரங்களோடையும் இணக்கமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சேர்ந்து பயணிக்கக்கூடிய இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய குணங்கிறது எல்லாரோட சிறப்பானவங்களா தான் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு பேச்சிலுமே கொஞ்சம் கரடுமுரடா இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்காக இறங்கி வரக்கூடியவங்க, ஒரு இறக்க குணத்துக்கு சொந்தக்காரங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு தொழில் விஷயமா இருக்கட்டும், இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு சிறந்த நபர்னு சொல்லலாம். தனி நபராக இருந்தால் கூட எல்லா விஷயத்திலையும் கலந்து கொள்ளக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. பெரும்பாலுமே ஆன்மீக எண்ணங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் இவங்க சிறந்து விளங்கக்கூடிய நபர் தான். தன்னுடைய கடமையில் நேர்மையாக செயல்படக்கூடியவங்க. காசு பணங்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். இவங்க எந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நேர்மை மட்டும்தாங்க, வார்த்தையில் உண்மையும் மட்டும்தாங்க. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தால் அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, குரு பகவான் உங்களுக்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த நேரம் பார்க்குறது, ராசியை பார்க்குறது ஒரு சிறப்பான அமைப்புங்க. அது கூடவே இந்த நேரம் புதனும் சூரியனோட இணைஞ்சு யோகம் தரக்கூடிய அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கிறாங்க. அனுகூலமான பலன்கள். நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும், நீங்கள் எந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் ஏற்படுத்தினாலும் அது உடனே பழிக்கக்கூடிய தன்மை. அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நல்லதே நடக்கும், நம்புங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதோ இல்லையோ இந்த வார காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதுலையுமே நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலுமே பலன் அளிக்கக்கூடிய தன்மை, பழிக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு உண்டுங்க. கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை விட இந்த நேரம் செலவு கொஞ்சம் அதிகம்தான். பெரும்பாலான கிரகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குதோ இந்த நேரம் கொஞ்சம் அனுகூலமாக இல்லைங்கிறத உண்மை. எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் கோபப்படக்கூடாது. பொறுமை இந்த நேரம் நீங்கள் ரொம்ப காட்டணும். முயற்சி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. இந்த நேரம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா தான் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சனி, ராகு, 6 சுக்கிரன், ராசிநாதன் நீச்சம்னு பல கிரகங்கள் இந்த நேரம் கொஞ்சம் இடர்பட்டு நிற்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பதட்டங்கிறது இருக்கும். எதுலையுமே வேகம் காட்ட தோணும். ஆனால் பொறுமையாக தான் நீங்கள் நேரம் செயல்பட்டாகணும். பேச்சில் கவனமாக இருந்துக்கணுங்க. வாதி பிரதிவாதம் ஈடுபட வேண்டாம். இந்த நேரம் நிறைய மனசில் அதிகப்படியான குழப்பம், ஒரு அழுத்தத்தோடு தான் இருப்பீங்க. அதனால் கோபங்கிறது தன்னால் வெளிப்படும். முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்துங்க. வார்த்தையில நிதானமாக இருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எதுக்கு எடுத்தாலுமே குலதெய்வ வழிபாடு தான் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. புதன்கிழமையான பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. ஒரு சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பா விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு இது நிறைய ஏற்படும். இது வரைக்குமே எந்த முயற்சி எடுத்துக்கிட்டாலுமே ஒரு தோல்வியான செய்தி தான் கேட்டிருப்பீங்க சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப நாள் முயற்சி இல்லாமல் வெற்றி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். வேலை, வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் நன்மை நடக்கக்கூடிய நேரம் தான். வீட்டில் சுப காரிய நிகழ்வு நடக்க போகுது. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகணும்னு சொல்லலாம். சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது. இந்த நேரத்தில் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் இருந்துட்டு வந்த தடை இல்லாமல் விலகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இரவு பகலாக நீங்கள் கொஞ்சம் உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த நேரம் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு அலைச்சல் தான். புதுசாக முதலீடு மூலமாக தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தொழில் வருமானம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான். புதிய யுக்திகளை கையாளுவீங்க. நிறைய சிந்தனை, புது புது சிந்தனை இந்த நேரம் மனசில் தோடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பல குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இனி உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. தொடர்ந்து தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பழைய கடன் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் மழமழன்னு வசூலாகும். சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக லாபம் பார்க்கலான்னு சொல்லலாங்க. இந்த நேரம் ரொம்ப தவிப்பாக இருந்திருப்பீங்க. குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் எல்லாமே இந்த நேரத்தில் குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலுமே குழந்தை பாக்கி தடைப்பட்டுட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல் வேலையாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்துக்குண்டான இஷ்டப்படையிலிட்டு வணங்கின பின்னாடி கற்பரச்சாம்பிகை கோவிலில் போய் நெய்தேவி ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அதே மாதிரி தான் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் கும்பப்படையல் உணவு நீங்கள் தொடர்ந்து அமாவாசை நாட்களை வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா விரைவிலேயே மழலை செல்வம் உங்கள் வீட்டில் தவளைன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. இந்த நேரம் திறமையை வெளிக்காட்ட தயங்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். அதுலேயே வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தோழர்களாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. திறமையை கண்டிப்பாக வெளிக்காட்டுங்க. பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி அடுத்தடுத்து வளர்ச்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க, இந்த மருத்துவத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே தொழிலில் சாதனை படைக்க போகிறீங்க. குழந்தைகளோட நலனும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையை எடுத்துக்கணும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களை மகிழ் வைக்கக்கூடிய, பெருமைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த காரியத்திலுமே துணிச்சலாக நீங்கள் இந்த நேரம் இறங்கலாம். வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. செல்வாக்கு வளர்றது மட்டும் இல்லாமல் சொல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, உற்சாகங்கிறது கரை புரண்டோடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்துல எல்லாமே இதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காலத்தில், அதாவது அர்த்தாஷ்டம காலத்தில் நீங்கள் எந்த விஷயங்கள் எல்லாமே இழந்தீங்களோ அது மறுபடியுமே மீட்டு தரக்கூடிய நாட்களாக இது வரக்கூடிய நாட்களில் அமையும். தன வரவு சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. விசுவாசமான நல்ல வேலையாட்கள் முதலாளிகளுக்கு இந்த நேரம் கிடைப்பாங்க. தலைக்கு வந்தது எல்லாமே தலைப்பாகையோடு போச்சுன்னு கணக்காக தான் பல பிரச்சனைகள் உறுதியாக நீங்கள் கூட வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பயணத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவி, அதாவது ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சவங்க கூட குடும்ப வாழ்க்கையில் ஒரு தர்ம யுத்தத்தையே நிகழ்த்திருப்பாங்க. அதாவது பனிப்போரே நிகழ்த்திருப்பாங்க சொல்ல. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்க போகிறீங்க. கூட பிறந்தவங்க, மூத்த சகோதர வகையில் லாபம் ஏற்பட போகுது. மறுமண முயற்சி செய்யணும்னு ஆசைப்பட்டக்கூடியவங்க கூட, அதாவது கணவனை இழந்தவங்க, வாழ்க்கை துணை இழந்திருக்கக்கூடியவங்க எல்லாமே மறுமண முயற்சி செய்யணும்னு நினைச்சாலும் இந்த நேரம் வெற்றி கிடைக்குங்க. பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்து மாதிரியான விஷயங்களில் பாக பிரிவினை நடக்கக்கூடிய நாட்களும் இது வரக்கூடிய நாட்களும் அமைய போகுது. ஆனால் தேவையில்லாத அலைச்சல், அசதி, கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லை அப்பப்போ வந்து போகும். தொழிலில் நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் வர விஷயங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. பெரும்பாலும் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க விலகி தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்படி போகக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்கள் அமையும்னு சொல்லலாங்க. வரமானம் இனி வரக்கூடிய நாட்களில் அமையும். சின்ன சின்ன செலவு உண்டு. ஆனால் மனசை போட்டு குழப்பிக்காம, மூளையை போட்டு கசக்காம இந்த நேரம் ஒரு தெளிஞ்ச அறிவோட பொறுமையாக நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. மன அழுத்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டாலே உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வரும். படுத்த உடனே தூக்கம் வர்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருந்துட்டாலே நல்ல சிந்தனை உண்டாகும். தொடர்ந்து ஆரோக்கியமான தூக்கத்தை ஏற்படுத்த பாருங்கள். தொழில் வளர்ச்சி பல வழிகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. தனவரவு தன்னால் அமைய போகுது. லட்சுமி கடாட்சம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். கடன் பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையும். மண்மனை, வாகனம் இது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாங்க. கடன் கொடுக்கறது, ஜாமீன் மாதிரியான விஷயத்தை மட்டும் இந்த நேரம் தவிர்க்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. நடக்கக்கூடிய நல்லது எல்லாமே தன்னால் நடக்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். எதையும் சாதிக்கக்கூடிய நேரம். தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு செயல்படுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சொந்தங்களை பற்றி
பற்றின ஒரு புரிந்துணர்வு உண்டாகுங்க. பல பேர் சொந்த பந்தமே வேண்டான்னு நினச்சிருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் சொந்தத்தோட தேவை என்னங்கிறது நீங்கள் உணர போகிறீங்க. காதல் விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரம் கொஞ்சம் அவமானம் சந்திக்கக்கூடிய நேரம். எதிர்பாலின வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமை இருந்தும் பயன்படுத்த முடியாத சாதிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு உண்மையான உழைப்புக்கு நல்ல பலனை பெற போறீங்க. தடப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. குடும்ப சுமை குறையும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியாக முடியும். இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வரவும் செலவு இந்த நேரம் உங்களுக்கு உண்டு. அர்த்தாஷ்டம சனி காலத்தில் ஏற்பட்ட சோதனை மெல்ல மெல்ல மாறக்கூடிய நேரம். வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்படுங்க. அதாவது பூப்புனித நீராட்டு விழா, திருமணம், குழந்தை பேர் மாதிரியான சுப மங்கள நிகழ்வு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். வீடு, வாகனம் மாதிரியான விஷயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.